இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 4, 5, 6 தேதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு விழுப்புரத்திலே நடைபெற்றது. 24வது அகில இந்திய மாநாடு கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற்றது. இந்த 2 மாநாடுகளிலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய சுயேட்சையான பிரச்சாரத்தை வலுப்படுத்துவது என்று 2 மாநாடுகளுமே முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மார்க்சிய கொள்கைகளை, மாற்று திட்டங்களை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யவும், இன்றைக்கு மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறது, அது எந்த வகையில் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலையும், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளியை அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் எவ்வளவு மோசமான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கிறது, இதற்காக மாற்றுத் திட்டம் என்ன என்பதையெல்லாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து மத்திய மாநில அரசுகளுடைய மக்கள் விரோதமான நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியும் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையிலேயும் இத்தகைய பிரச்சார இயக்கத்தை நடத்துவதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான விரிவான தயாரிப்பு என்பது மாநிலம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான குழுக்கள் இந்த பிரச்சார பயணத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதன் மூலமாக மத்திய அரசு, மாநில அரசு இரண்டும் மக்களுக்கு சாதகமாக நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வற்புறுத்துவது, அதற்கு ஆதரவாக மக்கள் கருத்தை திரட்டுவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபியை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிஜேபியை எதிர்த்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஒத்துழைக்கிறது. மக்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்கிற போது அதை ஆதரித்தும் பாராட்டியும் வரவேற்றும் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதே நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்கிற போது அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராடுவது என்கிற அணுகுமுறையைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சார இயக்கமும் பிஜேபி எதிர்த்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலேயும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் சட்டங்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தியும் இந்த பிரச்சார இயக்கம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்தியாவிலே ஆட்சி பொறுப்பிலே ஒன்றிய பிஜேபி கட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் அரசியல் சாசனத்துக்கு விரோதமான பல்வேறு நடவடிக்கைகள் அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தினே விரும்பிகளாக இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்கிற அந்த கோட்பாட்டுக்கு விரோதமாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டுக்கு நேர் எதிராக மதச்சார்பு கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக பிஜேபி அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மதச்சார்பு என்பதை விட மத வெறுப்பு அரசியல், இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக தன்னுடைய ஆட்சி அதிகாரம், பணபலம் அனைத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது. இதனால் இந்திய நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைப்பது, மத சுதந்திரத்துக்கு எதிராக நடந்து கொள்வது, இதன் மூலமாக மத கலவரத்தை உருவாக்கி ஏராளமான படுகொலைகள் என்பது இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. மத வழிபாடுகள் அல்லது மத விழாக்கள் அனைத்தையும் கலவரமாக மாற்றுவது எப்படி என்பதிலே ஒரு சிறப்பு பயிற்சி எடுத்ததைப் போலத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி குண்டர்கள் என்பது நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே திருப்பரங்குன்றம் உட்பட அதற்கு உதாரணம். இப்போது தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் வரக்கூடிய ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஒரு மாநாட்டை நடத்துவதாக அவர்கள் அறிவித்து, அது அறிவிப்பது ஏதோ ஆன்மீக மாநாடு போல் என்று அறிவிக்கப்பட்டாலும் அது முழுக்க பிஜேபியினுடைய அரசியல் மாநாடாகத்தான் நடைபெற இருக்கிறது என்பது திட்டவட்டமான ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு உள்ளூர் பிஜேபி தலைவர் முதல் அகில இந்திய பிஜேபி தலைவர் வரை அந்த மாநாட்டுக்கு மக்களை திரட்டுவதும் அந்த மாநாட்டை நடத்துவதற்கான எல்லா விதமான பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதிலிருந்தே இது ஆன்மீக மாநாடு அல்ல, இது அரசியல் மாநாடு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏற்கனவே வட இந்திய மாநிலங்களில் ராமரை முன்னிறுத்தி ராமருக்கு கோயில் கட்டுகிறோம் என்கிற பெயரில் அல்லது ராமர் பாபர் மசூதி இருந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்கிற ஒரு பிரச்சனையை 1992ஆம் ஆண்டு கிளப்பி தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை முன்னெடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக அயோத்தியிலே கோயில் கட்டுகிற அந்த பணியையும் நடத்தி முடித்து இதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது
ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் முருகனை முன்னிறுத்தி இத்தகைய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய கனவு நிறைவேறாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மதத்தை தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை கண்டிப்பதற்கு அனைவருமே முன்வர வேண்டும் என்று நான் நித்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆன்மீகம் என்கிற பெயரில் இந்து மதத்தின் மீது, சமயத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்களுடைய பக்தி உணர்வை தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்துவது என்கிற கேடுகட்ட நோக்கத்தோடு தான் இத்தகைய செயலிலே அவர்கள் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும். குறிப்பாக கடவுள் நம்பிக்கை உள்ள, முருக கடவுள் மீது நம்பிக்கை உள்ள மக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அது ஆன்மீக மாநாடு அல்ல, பிஜேபியினுடைய அரசியல் மாநாடு. ஆகவே அந்த முருக பக்தர்கள் மாநாட்டை உண்மையான பக்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். அவர்கள் எங்கேயெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கார்களோ அங்கேயெல்லாம் கலவரத்தை உருவாக்குவது என்பதும், கலவரத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளாக அதை மாற்றுவதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதை நோக்கித்தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையோடு தான் இத்தகைய வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் முன்வைக்கிறோம் என்பதை முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது அணிசேரா கொள்கை என்பதுதான் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அமெரிக்க சார்பு வெளியுறவு கொள்கை என்கிற அணுகுமுறையை மோடி அவர்கள் மேற்கொண்டார். குறிப்பாக ட்ரம்பினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கே மோடி அவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்று பிரச்சாரம் செய்ததெல்லாம் இதற்கு முன்பாக நாம் கேள்விப்படாத ஒரு விஷயம். இன்னொரு நாட்டினுடைய அதிபருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்தியாவுடைய பிரதமர் போய் பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் எந்த அளவுக்கு அமெரிக்க சார்பாக இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை இருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதைவிட கொடுமை, உரிய ஆவணங்கள் இல்லாமல் குடியேறி இருக்கிறார்கள் என்கிற பெயரில் அங்கே உழைத்து கொண்டிருந்த ஏராளமான இந்தியர்களை கைகால்களில் விலங்கு பூட்டி ஒரு கொடூரமான கைதிகளைப் போல அவர்களை விமானத்தில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டது அமெரிக்க அரசாங்கம். இப்படிப்பட்ட ஒரு மனித உரிமை மீறலை ஒரு வார்த்தை கூட கண்டிக்காத அரசாங்கம்தான் மோடி அரசாங்கம். இப்போது வரி யுத்தம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு மூன்றாம் உலக நாடுகளின் மீதும் அல்லது அமெரிக்காவோடு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து நாடுகளின் மீதும் ஒரு கடுமையான வரி உயர்வை ட்ரம்ப் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு விதித்தார். இதை எந்த விதமான முணுமுணுப்பு கூட இல்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் என்பது இருந்தது. மேலும் சொல்லப்போனால் அவர்கள் உயர்த்திய வரியை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமான வரியை குறைப்பதற்கும் இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டது. இந்த வரி யுத்தத்தில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது என்பது சீன அரசாங்கம்தான். சீனாவினுடைய கடுமையான எதிர்ப்பு, ஐரோப்பிய நாடுகளுடைய எதிர்ப்பின் விளைவாகத்தான் 90 நாட்களுக்கு உயர்த்தப்பட்ட வரி உயர்வை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். ஆனால் எங்களுக்கு தேவையானதே நாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறோம் என்கிற முறையில் சைனா அமெரிக்காவுடைய இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவோடு வர்த்தகமே தேவையில்லை என்கிற முடிவுக்கு இன்றைக்கு சைனா என்பது வந்திருக்கிறது. இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த நாடாக சீனா என்பது விளங்குகிறது. இது முழுக்க முழுக்க பெஹல்காம் தாக்குதலில் உட்பட 2 நாடுகளும் யுத்தத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது யுத்த நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென்று 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அவர் அறிவிக்கிறார். ஆகவே முழுக்க முழுக்க இந்தியா அமெரிக்கா சார்பான ஒரு நாடாக மாறிவிட்டது என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே உதாரணம். இது நம்முடைய பாரம்பரியமான அணிசேரா கொள்கை என்கிற வெளிநாட்டு கொள்கைக்கு நேர் எதிரானது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு அடிமையாக இந்தியாவை மாற்றுவதற்கான முறையிலே தான் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்திய நாட்டு மக்கள் அனைவருமே எதிர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். அதே மாதிரி இந்த அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்குமான இடைவெளி என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வினுடைய அளவு என்பது அளவிட முடியாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. பட்டினி குறியீட்டில் 105வது இடத்திலே இந்தியா என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டம் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். அதற்கான நிதியை குறைப்பது, பல புதிய புதிய நிபந்தனைகளை போட்டு பணியாளர்களை வெளியேற்றுவது, இதற்கு விளைவாக மட்டும் ஏறத்தாழ 8 கோடி பேர்
ஏற்கனவே அந்த திட்டத்தால் பயன்பெற்று கொண்டிருந்த பயனாளிகளில் 8 கோடி பேர் அந்த திட்டத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கிராமப்புறத்தை வேலையின்மையை ஏற்படுத்தியிருக்கும், வறுமையை உருவாக்கியிருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆகவே அரசாங்கத்தின் சார்பாக கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரே திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம் மட்டும்தான். இதை சீர்குலைப்பதற்கு இது ஒரு வேண்டாத திட்டம், இது வீணான நிதியை வீணாக்குகிற வேலை என்கிற முறையிலே தான் அவர்கள் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அதாவது இந்திய பெருமுதலாளிகளுக்கு, முதலாளித்துவ வர்க்கத்திற்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை வாரி வழங்கக்கூடிய இந்த அரசாங்கம், வரிச்சலுகையை வழங்கக்கூடிய இந்த அரசாங்கம், ஏழை எளிய மக்களுக்காக இருக்கிற ஒன்னே ஒன்று கண்ணே கண் இருக்கிற ஒரே திட்டத்திற்கான நிதியை குறைப்பது அல்லது அதிலிருந்து அது தேவையற்ற ஒரு திட்டம் என்கிற ஒரு கருத்து பிரச்சாரத்தை முன்னிறுத்துவதன் மூலமாக நாட்டு மக்கள் மத்தியில் ஏழைகளுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு பிஜேபி அரசாங்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு விவசாயம் என்பது ஒரு புறக்கணிக்கப்பட்ட துறையாக பிஜேபி அரசாங்கத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற நோக்கத்தோடு தான் அந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். விவசாயத்தை கார்ப்பரேட் மயமாக்குவது, ஏனால் முதலாளிகளிடம் மூலதனம் இருக்கிறது, அந்நிய மூலதனத்தை கொண்டு வருவதற்கான அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் முதலாளிகள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நிலம். ஆகவே விவசாயிகள் கையில் இருக்கிற இந்த நிலத்தை எப்படியாவது அபகரிப்பதன் மூலமாகத்தான் மேலும் முதலாளித்துவம் வளர முடியும். முதலாளித்துவவாதிகள் அந்நிய மூலதனத்தை கொண்டு வந்து புதிய தொழில்களை துவங்குவது போன்றவற்றுக்கெல்லாம் நிலம் தேவைப்படுகிறது என்கிற காரணத்தினால்தான் விவசாயிகளிடமிருந்து நிலத்தை அபகரிப்பது என்கிற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு வேளாண் விளைபொருள்களுக்கு ஒரு லாபகரமான விலை தீர்மானிப்பது, அந்த விலை கிடைப்பதற்கான ஒரு உத்தரவாதமான மத்திய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை அகில இந்திய அளவில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் உட்பட, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி உட்பட பல்வேறு விவசாயிகள் அமைப்புகள் முன்வைத்திருக்கிறது. அதை முன்வைத்துத்தான் 2020ஆம் ஆண்டு ஒரு நீடித்த ஓராண்டுகளுக்கு மேலாக நீடித்த லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்ற வரலாற்று புகழ் மிக்க ஒரு போராட்டம் என்பது டெல்லியில் நடைபெற்றது. அதில் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் போராட்டமே முடிவுக்கு வந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டு காலமாக அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியிலேயும் மோடி அரசாங்கம் ஈடுபடவில்லை. இப்போது 23 வகையான பொருளுக்கு அவர்கள் விலையை அறிவிக்கிறானே தவிர அறிவித்த விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா, கிடைப்பதற்கு ஆட்சியாளர்களுடைய தலையீடு என்ன என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. கிடைச்சா வாங்கி, இல்லைன்னா நாசமாப்போ என்கிற முறையிலே தான் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. இதன் விளைவாக விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார். விவசாய நிலங்கள் வேறு பணிகளுக்கு மாற்றப்படுவது என்பது வேகமாக நடைபெறுகிறது. குறிப்பாக நஞ்சை நிலங்கள் வேறு பணிகளுக்கு மாற்றப்படுகிறது. இதனால் நிலத்தை இழந்த விவசாயிகள் வேறு பணி வாய்ப்புகளை தேட வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே இப்படி கிராமப்புறத்தில் வேலையின்மை என்பது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை கொள்கை காரணமாக மாறி இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது கிராமப்புறத்தில் மட்டுமல்ல, பொதுவாகவே படித்த இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதில் எந்த விதமான திட்டமிட்ட நடவடிக்கைகளும் ஆட்சியாளர்களிடம் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, தனியார்கள் மட்டுமே புதிய தொழில்களை துவங்குவார்கள், புதிய தொழிற்சாலைகளை துவங்குவார்கள் என்பதுதான் இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை. அரசாங்க துறையில் ஏற்கனவே அரசாங்கத்தின் பணி நியமனம் மூலமாக இருந்த வேலை வாய்ப்புகள் உட்பட அவுட் சோர்சிங் என்கிற பெயரில் தனியார் மயம்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தம் என்கிற பெயரில் தனியார் மயம்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. தப்பித்தவிர இன்று செய்யப்படுகிற நியமங்கள் கூட தொகுப்பூதியம், மதிப்பூதியம் என்கிற பெயரில் நியமிக்கப்படுகிறார்களே தவிர, அல்லது ஸ்கீம் ஒர்க்கர், திட்டப்பணியாளர்கள் என்கிற முறையில் குறைந்த ஊதியத்துக்கு நியமிக்கப்படுகிறார்களே தவிர, நிரந்தரமான பணிக்கு நிரந்தரமான பணி நியமனங்கள் என்பதே அநேகமாக அரசுடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டு இன்றைக்கு இந்தியாவில் வேலையின்மை என்பது இருப்பதிலேயே மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஒரு கௌரவமான சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை என்பது இளைஞர்களுடைய கனவாய் கற்பனையாக ஆகிவிடுமோ என்கிற அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிடைக்கிற வேலை, கொடுக்கிற ஊதியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வது என்கிற அவல நிலைக்கு இந்தியாவுடைய இளைஞர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வேலையின்மைக்கு எதிராக புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் திட்டங்களை, தொழில்களை மத்திய மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும். அனைத்தும் தனியார் மயம் என்று ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும். இல்லை என்றால் இடஒதுக்கீடு என்பது வெறும் ஏட்டிலே, பேப்பரிலே இருக்குமே தவிர நடைமுறையில் இடஒதுக்கீடு என்பது இல்லாத ஒரு நிலைமை என்பது ஏற்படும்.
ஆகவே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய வகையில் புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது இந்த பிரச்சார இயக்கத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. விலைவாசி உயர் என்பது மக்களால் தாங்க முடியாத ஒரு சுமையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. முதலாளிகளுக்கு வரிச்சலுகை, மக்களுக்கு ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற பெயரில் மேலும் மேலும் கூடுதலான வரி விதிப்பு என்பதை ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் அவர்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஜிஎஸ்டி வரி இல்லாத ஒரு பொருள் கூட இந்தியாவில் இல்லை என்கிற நிலைமைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக கடுமையாக விலைவாசி என்பது உயர்கிறது. சர்வதேச சந்தையில் குருடாயினுடைய விலை பெருமளவுக்கு குறைந்தாலும் கூட பெட்ரோல், டீசல், எரிவாயு உள்ளிட்டனுடைய விலையை தொடர்ந்து இவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லது சர்வதேச சந்தையில் குறைகிற போது இங்கே குறைக்க வேண்டும் என்கிற ஒரு நாணயமான அணுகுமுறை கூட இவர்களிடத்தில் கிடையாது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வின் காரணமாகவும் விலைவாசி என்பது கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களால் வாங்கி சாப்பிட முடியாது என்கிற அளவுக்கு விலைவாசியை இவர்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் ஆட்சியாளர்களிடத்தில் இல்லை. அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வை குறைக்கணும், அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வரணும். குறிப்பாக பொது விநியோக திட்டம் என்பது பலப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலமாக மக்கள், ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு உரிய ஒரு சூழலை, அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இந்த பிரச்சார இயக்கத்தில் நாங்கள் முக்கியமாக முன் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் என்பது மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுகளுக்கு என்ன அதிகாரம், பொதுவான மத்திய அரசு மாநில அரசுக்கு இரண்டுக்கும் பொதுவான அதிகாரம் என்ன என்பதெல்லாம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மோடி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆளுநர்கள் மூலமாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களை செயல்பட விடாமல் செய்வது அல்லது இல்லாத ஏராளமான குடைச்சல்களை கொடுப்பது, அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது போன்றவற்றின் மூலமாக மாநில அரசாங்கங்களுக்கான அதிகாரங்களை பறித்து முடக்குகிற வேலையில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆளுநர்களுடைய அடாவடித்தனம், மத்திய அரசாங்கத்தினுடைய பாரபட்சம், நிதி வழங்காமல் மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை முடக்குவது போன்ற இத்தகைய கொடுமைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். கவர்னர்களுக்கு என்ன அதிகாரம், அவர்கள் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும், அதே மாதிரி குடியரசுத் தலைவர் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தான் அதிக அதிகாரம் படைத்தது என்பதை தெளிவுபடுத்தியது மட்டுமல்லாமல், இந்த ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான ஒரு கால வரம்பு என்பதையும் இப்போது உச்சநீதிமன்றம் தீர்மானித்து அறிவித்திருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை முடக்கக்கூடிய வகையிலேயும் இது செயல்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இப்போது குடியரசுத் தலைவரை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திலே விளக்கம் கேட்பது என்கிற பெயரில் இப்போது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அதிலேயும் முட்டுக்கட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதிகார பரவலாக்கல் என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவர்களுக்கு பிடித்த ஒரே விஷயம் எதோச்சதிகாரம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே மொழி என்பதுதான் அவர்களுக்கு பிடித்த ஒரு முழக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவாகத்தான் ஏற்கனவே அரசியல் சாசனம் வழங்கியிருந்தாலும் நாங்கள் இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்க மாட்டோம், எங்களுக்கென்று RSS அரசியல் சாசனம் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய முழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கான பாராளுமன்ற பலம் இல்லாத காரணத்தினால் அரசியல் சாசனம் இப்போது பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவர்களுக்கு கடந்த முறை இருந்ததை போல ஒரு மிருகபல மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் கிடைத்திருந்தால் இப்போது இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் சாசனம் என்பது இன்றைக்கு மாற்றப்பட்டு RSS அரசியல் சாசனம்தான் நாம் அனைவரையும் கட்டுப்படுத்தும், ஆட்சி செய்யும் என்கிற ஒரு மிக மோசமான நிலையம் என்பது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும். ஆகவே பிஜேபி அரசாங்கத்துடைய எதோச்சதிகார போக்குக்கு எதிராகவும் இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயும் இந்த பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு 2021 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு கடந்த 4 ஆண்டு காலமாக மதவெறி பிஜேபியை எதிர்ப்பதில், மத்திய அரசாங்கத்துடைய எதோச்சதிகார போக்கை எதிர்ப்பதில், மத்திய அரசாங்கத்துடைய வெறுப்பு அரசியல், வகுப்புவாத அரசியலுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஒரு போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி வருவதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். அந்த போராட்டத்தை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிற போதெல்லாம் பாராட்டி வரவேற்றி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிற போதெல்லாம் அதை எதிர்த்த போராட்டத்தை மக்களை திரட்டி
அதற்கு எதிரான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலத்தில் நடத்தி வந்திருக்கிறது, எதிர்காலத்திலும் நடத்தும் என்பதை முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை நிறைவேற்றப்பட வேண்டிய பல கோரிக்கைகள் அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய பல எதிர்பார்ப்புகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளில் முக்கியமான ஒன்று மின் கட்டண அளவீடு என்பது மாதந்தோறும் எடுக்கப்படும் என்பது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை. அதனால் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி இறுதிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கூட அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இந்த 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தப்பட வேண்டிய நிலையில் அதனுடைய அபரிமிதமான கட்டணம் என்பது மக்களால் தாங்க முடியாத ஒரு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த பிரச்சார இயக்கத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அதே போல ஸ்மார்ட் மீட்டர் என்கிற பெயரில் ஏற்கனவே மின்சாரத்தில் விவசாயத்துக்கு, குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் என்பது நீண்ட காலமாக தமிழகத்திலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இலவச மின்சாரத்துக்கு உட்பட ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. எதுக்கு பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இலவசமாக மின்சாரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு எதுக்கு பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறீங்க? ஆகவே விவசாயிகள் மத்தியில், குடிசைவாழ் மக்கள் மத்தியில் இருக்கிற அச்சம் என்னவென்றால், இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டால் தங்களுக்கும் கட்டணம் நிர்ணயிக்கப்படும், நீண்ட காலமாக அனுபவித்துக் கொண்டிருந்த இலவச மின்சாரம் என்பது இல்லாமல் போகும் என்கிற பயம் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதற்கான தெளிவான விளக்கத்தை மாநில அரசாங்கம் வழங்க வேண்டும். கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கு மீட்டர் பொறுத்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. கட்டணமே செலுத்தாதவங்களுக்கு எதுக்கு நீங்க செலவு பண்ணி மீட்டர் பொறுத்துறீங்க? இன்னைக்கு அது இரண்டாவது, அதை தனியாரிடம் அந்த மீட்டர் பொருத்துவது, பராமரிப்பது, கணக்கெடுப்பது எல்லாவற்றையுமே தனியாரிடம் விடுவது அறிவிப்பு என்பதும் மிக மோசமானது. ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது வலுவானதாகவும் பலாயிரக்கணக்கான ஊழியர்களை கொண்டதாகவும் தமிழகத்தில் இருக்கிற நிலையில் இந்த வேலையெல்லாம் இருக்கிற ஊழியர்களே செய்ய முடியும். எதற்கு இதை தனியார் நீங்கள் விடுறீங்க? ஆகவே இது ஒரு தவறான கொள்கை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் பல நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருந்தாலும் அது கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்பது, தாராளமய பொருளாதார கொள்கை என்பது பலவிதமான பாதிப்புகளை தமிழகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அரசு துறைகளில் பணி நியமனங்கள் என்பது, நிரந்தர பணி நியமனங்கள் என்பது மிக குறைவாகவும், ஒப்பந்தம், வெளிமுகமை, தொகுப்பூதியம், மதிப்பூதியம் அல்லது ஸ்கீம் ஒர்க்கர் என்கிற பெயரில் அதிகமானவர்கள் நியமிக்கப்படுவது, ஓய்வு பெற்றவர்களையே திரும்பவும் பணி நியமனம் செய்வது, புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பே இல்லாமல் செய்வது போன்றவையெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் இருண்ட காலம் ஆகிவிடுமோ என்கிற அச்சத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கை என்பது மாற்றப்பட வேண்டும். மூன்றாவது, தமிழ்நாட்டில் போலீஸ் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு பல அடிப்படையான உரிமைகளை வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒன்று போராடுகிற உரிமை, கருத்து சுதந்திரம் போன்றவைகள்லாம் இருக்கிறது. ஆனால் போராடுவதற்கு அனுமதி கேட்டால் மறுப்பது, மீறி நடத்தினால் தடையை மீறி நடத்தினார்கள் என்று சொல்லி வழக்கு போடுவது, நீதிமன்றத்தில் இழுத்தடிப்பது, அதன் மூலமாக போராடுகிற உணர்வுகளை குன்றச் செய்வது என்கிற தந்திரங்களை எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொள்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் ஊர்வலம் செல்வதற்கு அனுமதியே கொடுப்பதில்லை. ஊர்வலம் போனால் போக்குவரத்து பாதிக்கும், பொதுமக்களை பாதிக்கும் என்கிற காரணங்களை சொல்லித்தான் அவர்கள் இதை பூரா தடுக்கிறார்கள். விடுதலை போராட்ட காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலம் போயிருக்கிறார்கள். விடுதலைக்கு பிறகும் ஏராளமான ஊர்வலங்கள் பிரதானமான சாலைகளில் இங்கேயே கூட நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கும் பல்வேறு நாடுகளில், உலக நாடுகளில் பார்த்தால் பல லட்சக்கணக்கான மக்கள் பிரதானமான தெருக்களில், மையங்களில் கூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் முற்றிலும் ஊர்வலத்திற்கு தடை என்பதெல்லாம் சட்டவிரோதமானது. மூன்றாவது, தமிழ்நாடு காவல்துறையில் என்கவுண்டர், போலி மோதல் கொலைகள் என்பது அதிகமாக நடைபெறுகிறது. 2022க்கு 24க்கு இடையில மட்டும் கிட்டத்தட்ட 22 பேர் என்கவுண்டர் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடியவர்கள் கைகால் உடைந்து கட்டுப்போட்டு கொண்டு வெளியே வருவது என்பதும் சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றம் அது என்ன, காவல் நிலையங்களில் பூரா விசாரணை கைதிகள் மட்டுமே வழுக்கி விழுற மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது டாய்லெட், பாத்ரூம்லாம் கட்டி வச்சிருக்கீங்களான்னு கிண்டல் செய்கிற அளவுக்கு அந்த நிலைமை என்பது இருக்கிறது. இதெல்லாம் சட்டவிரோதமானது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கான சட்ட விதிமுறைகள் இருக்கிறது, அதற்கான நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஆனால் காவல்துறை உயரதிகாரிகளே தண்டனையை வழங்குவார்கள், விசாரணையை மேற்கொள்வார்கள், தண்டனையை வழங்குவார்கள் என்று சொன்னால் நீதித்துறை எதற்காக இருக்கிறது? அல்லது கைதிகளுடைய உரிமைகள்
எந்த விதத்திலும் மதிக்கப்படாமல் இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய போலீஸ் கொள்கை மாற்ற வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த போராட்டத்தில் நம்ம முன் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமைகள் என்பது அதிகமாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. சம்பவம் நடந்ததற்கு பிறகு சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பது என்பது இப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடைபெறுகிறது. எங்களை பொறுத்தவரை வன்கொடுமைகளே நடக்காமல் தடுக்கக்கூடிய வகையில் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்று சொல்வார்கள். அதை போல வருவதற்கு முன்னால் காப்பதற்கு என்ன செய்வது என்கிற முறையில் காவல்துறையும் உளவுத்துறையும் அல்லது மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு, இத்தகைய சாதிய மேலாதிக்க எண்ணம் கொண்டவர்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது, சட்டப்படி அப்படி ஈடுபட்டால் அவர்கள் கடுமையாக தண்டனைக்கு உள்ளாவார்கள், அரசு அதிலே தயவுதாட்சியம் காட்டாது என்கிற முறையில் அரசாங்கத்துடைய அணுகுமுறை இருக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுவது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைக்குடிவு. இந்த தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தான் சேரி காலனி என்கிற வார்த்தையை அகராதிலிருந்து நீக்குவது என்கிற ஒரு நல்ல முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது வரவேற்றது. அது வெறும் வார்த்தை நீக்கலாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக சமத்துவமான ஒரு வாழ்க்கையை பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்களும் வாழுவதற்கான ஒரு உகந்த சூழலை அனைத்து கிராமங்களிலும் ஏற்படுத்துவது என்பதுதான் அரசாங்கத்துக்கு பெருமை சேர்ப்பது, தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்ப்பது. ஒரு முற்போக்கான மாநிலம், சமூக சீர்திருத்தத்திலே 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு முன்னோடி மாநிலம் என்பதற்கெல்லாம் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே அனைத்து மக்களும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள், யார் மீதும் எந்த விதமான வன்கொடுமையும் மேலாதிக்கமும் இல்லை என்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை அரசு ஏற்படுத்த வேண்டும். மீறி சம்பவம் நடைபெறுகிற போது உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர்களுக்கு தண்டனையும் சட்டப்படி பெற்றுத்தருவதற்குரிய குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒரு தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுவதை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு பட்டியல் சாதி மக்களுக்கென்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் என்பது மீட்கப்படாமல் உச்சநீதிமன்ற உத்தரவுகள், உயர்நீதிமன்ற உத்தரவுகள், வருவாய்த்துறை நிலையாணைகள் இவ்வளவும் இருந்த பிறகும் கூட அந்த நிலம் மீட்கப்படவில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், மற்றவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருப்பதை மீட்பதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் ஆக்கிரமிப்பில் இல்லாத ஏராளமான பல நிலங்கள் இருக்கிறது. அந்த நிலங்களையாவது உடனடியாக பட்டியல் சாதி மக்களிடம் பஞ்சமி நிலங்களை பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்பது என்கிற முறையில் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி பஞ்சமி நிலத்தை பஞ்சமர்களிடம் ஒப்படைப்பதில் இந்த அரசுக்கு ஆழ்ந்த அக்கறை இருக்கிறது, ஒரு ஆக்கபூர்வமாக செயல்படும் என்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் பஞ்சமி நில மீட்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட வேண்டும். மூன்றாவது, பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் புறம்போக்கிலேயே பிறந்து புறம்போக்கிலேயே வாழ்ந்து புறம்போக்கிலேயே சாகர நிலைமை என்பதுதான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. 1949ஆம் ஆண்டிலிருந்து இலவச குடிமனை பட்டா வழங்குகிற திட்டம் என்பது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. ஏறத்தாழ 75 ஆண்டு காலமாக பட்டா வழங்கியதற்கு பிறகும் இன்னமும் பல லட்சம் குடும்பங்கள் தொடர்ந்து புறம்போக்கிலே வாழ்கிறார்கள். அவர்களை நீர்நில ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கில் வாழ்கிறார்கள் என்று சொல்லி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று குற்றம் சாட்டி அந்த குடும்பங்களை எல்லாம் வெளியேற்றுகிற நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபடுவது வன்மையான கண்டனத்துக்குரியது. அவர்களெல்லாம் யார்? சட்டவிரோதமாக குடியேறியவர்களா? அந்நிய நாட்டினுடைய அகதிகளா? அவர்கள் இங்கேயே பிறந்து வாழ்ந்தவர்கள், தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள். அவர்களுக்கு ஒரு உரிய மாற்று ஏற்பாடு இல்லாமல் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கில் இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களை வெளியேற்றுவது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இரண்டாவது, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஆவணங்களில் இது ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு என்று இருக்கிறது, நீர்நிலை என்று இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி வெளியேற்றுவதும், இதே ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று வெளியேற்றுவது என்பதெல்லாம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை. ஆகவே இப்போது என்னவாக இருக்கிறது அந்த நிலம்? அது உண்மையிலேயே நீர்நிலையாக இருக்கிறதா, அல்லது நகராக மாறி இருக்கிறதா, குடியிருப்பாக மாறி இருக்கிறதா, இப்போது என்னவாக இருக்கிறது என்கிற முறையில் ஒரு ரீசர்வே, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ரீசர்வே எடுப்பதற்குரிய முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுப்பதன் மூலமாகவும் இந்த நிலத்தினுடைய தன்மையை அப்டேட் செய்வதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட முடியுமே தவிர பழைய ஆவணங்களை மட்டுமே காரணம் காட்டினால் நீதிமன்றம் மக்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பளிக்கும். நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் களத்துக்கு வருவது அதிகாரிகள், அது அரசுக்குத்தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தும். ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முழுவதும் ரீசர்வே எடுப்பதற்கும் அதுவரை யாரையும் எங்கிருந்து வெளியேற்றக்கூடாது, வெளியேற்ற முடியாது என்கிற ஒரு கொள்கை முடிவை
தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். ஒரு கொள்கை முடிவு என்கிற முறையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதன் மூலமாகத்தான் இந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளிலிருந்து நிற்கதியாக வெளியேற்றப்படுகிற அந்த கொடுமை என்பது நிறுத்தப்படும். அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த பிரச்சார இயக்கத்தில் மிக முக்கியமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வற்புறுத்த இருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்னமும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது. நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள் அதனால் பலனடையக்கூடிய ஒரு பகுதியினர் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறார். மிக குறுகிய காலமே ஆட்சி காலம் இருக்கக்கூடிய நிலையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது இருக்க வேண்டும். இவை உட்பட இது எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கக்கூடிய ஆலோசனைகள், கோரிக்கைகள் என்பதை அருள் கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும். இந்த மக்கள் நலன் சார்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த மாநிலம் தழுவிய பிரம்மாண்டமான பிரச்சார இயக்கத்திற்கு தமிழக மக்கள் பேராதரவு அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.